இல்லையா, அவங்கவுங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. ஒட்டுறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கோ அதே சுதந்திரம் கிழிக்கிறதுக்கும் இருக்கு. எப்படி நான் வரமாட்டேன் முடிஞ்சல பாரு அப்படின்னாரு. இந்த மைத்துக்கு வந்தார் அவரு. இவர் ஒர்க் காவலாளி, இவருக்கு வந்து சம்மந்தமே இல்லை. இவர் அரெஸ்ட் பண்ணது பெரிய குற்றம் தான். இது ஆக்சுவலி பார்க்க போனால் பெரிய தண்டனை. இவர் எதுக்கு தேவையில்லாமல் போயிட்டு வந்து சண்டை போட்டால் தான் தெரில. ஏன்னா இப்போவே நீங்கள் ஒரு அதை விட்டு ஒரு போஸ்டர் கிழிச்சதுக்கு இதுக்கெல்லாம் பிடிச்சா அவங்க பிடிக்கிறதா இருந்தால் எல்லாமே பிடிக்கணும்ல. நேற்று என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்களோட வீட்டில் காவல்துறை போய் அடாவடியாக வந்து இந்த மாதிரி ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியும் கைது செஞ்சுருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குன்றதுனால யாரை வேணா போய் இது பண்ண முடியாது இல்லையா. அவங்கவுங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. ஒட்டுறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கோ அதே சுதந்திரம் கிழிக்கிறதுக்கும் இருக்கு. 12 வாரத்தில் வந்து கோர்ட் அறிக்கைத்தாங்கன்னு சொல்லி கோர்ட்டோட உத்தரவு அது அக்கிறது 2 வாரம் ஆகி போச்சு. இவர் வந்து சம்மன் கேட்டிருக்காரு, சீமான் சம்மன் கேட்டிருக்காரு. 4 வாரம் எனக்கு டைம் பண்ணுங்கிறார். அது எதுக்கு அந்த சம்மன் ஆஜரை பண்ணுறதுக்கு நேற்று அவங்க நீதிபதி கேட்டிருக்காங்க. 4 வாரம் எனக்கு டைம் கேட்குறேங்க. நாங்கள் உங்கள் 4 வாரம் உங்கள் டைம் கேட்டு அவர் நேற்று ஒரு சில இது பண்ணியிருக்காரு. எப்படி நான் வரமாட்டேன் முடிஞ்சல பாரு அப்படின்னாரு. இந்த மைத்துக்கு வந்தார் அவர். அராஜகம் தான், வேற என்ன பண்ணுறது? போலீஸோட அராஜகமாக தானே இருக்குது. இது பேசியிருக்கலாம், பேசாமல் சீமான் சார்கிட்டையும் பேசியிருக்கலாம். அவங்க செவத்தில் ஓட்டிட்டு போட்டு அவங்க கிழிச்சிருக்கிறாங்க. அவங்க கையில் கொடுக்காம இது பண்ணதுனால அவங்க இது பண்ணியிருக்காங்க. ராணுவ அது கைது பண்ண முதல் தப்பு தான். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வீட்டில் இல்லை, அவர்கிட்ட தான் பேச அவங்க மிஸ்ஸஸ் கிட்ட பேசணும். இவர் ஒர்க் காவலாளி, இவருக்கு வந்து சம்மந்தமே இல்லை. இவர் அரெஸ்ட் பண்ணது பெரிய குற்றம் தான். இது ஆக்சுவலி பார்க்க போனால் பெரிய தண்டனை. ஆக்சுவலி போலீஸ் வந்து ரொம்ப அராஜகம் தான் பண்ணிடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல நான் வந்து சீமானுக்கு என்ன சொல்கிறேன், சீமான் கட்சி ஆரம்பித்ததே தப்பு. அவர் டைரக்டராகவே இருந்திருக்கலாம், டைரக்டராக இருந்தார்ல. அவர் கட்சிக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைங்க. யார்கிட்ட எப்படி நடக்கணும், யாரை எப்படி அணுகணும், மக்கள்கிட்ட எப்படி பேசணும், பொது ஜனங்களை எப்படி பேசணும் அவர் தெரியல. அவருக்கு நான் பார்த்துட்டேன், எவ்வளோ அரசியல் தலைவரை பார்த்துட்டேன். அவர் வந்து பாவம் பெரியார் வந்து வாழ்ந்து அவரும் வாழ்ந்து அவருக்கும் அவர் சாதிச்சதுனால தான் அவர் செலவெல்லாம் வச்சுருக்காங்க. அவர் ஏன் தப்பா சொல்றாரு? இல்ல, இது கரெக்டான செயல் இல்லை. பாத்தீங்கன்னா வீடியோலாம் கவரேஜ் ஆனதை பார்த்தா போலீஸ் தான் அவங்க மேல கை வச்சிருக்க மாதிரி இருக்கு. இப்போ ஜாபர் சதிகா அவர் வந்து ஒரு போதை கடத்தலில் வந்து இதுவும் பண்ணாங்க. அப்போ அவங்க வீட்டில் கூட சம்மன் வந்து போய் ஒட்டினாங்க. அவங்க அம்மா அதை கிழிச்சு போட்டாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யாரும் அராஜகமாக போய் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கலை. இப்போ ஒருத்தவங்க வீட்டில் இருக்கும் இல்லைன்னா நம்ம ஒட்டிட்டு போகிறது வேறு. இருக்கும்போது வீட்டில் அவங்க ஃபேமிலியில் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, வீட்டில் இருக்கவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம். அப்படி அவங்க வந்து ஒட்டினதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒருத்தவங்க கிழிச்சு போட்டிருக்காங்க. கிழிச்சு போட்டது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து இது பண்ணும்போதே அந்த முன்னாள் இராணுவ ஒருத்தர் வந்து பேச விடாமல் அந்த ஃபோட்டோ கவரேஜ் அந்த வீடியோ கவரேஜ்லாம் பார்க்கும்போது அந்த போலீஸ் வந்து ரொம்ப அவரோட பதவி அதிகாரத்தை காட்டின மாதிரி இருந்தது. இல்லை, இவங்க போயிட்டு அந்த ஸ்லிப்பு ஒட்டினாங்க. அதாவது இத்தனை மணிக்கு வந்து ஆஜராகணுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அதை வந்து உணர்த்திட்டாங்களே. சரிங்க சார், நாங்கள் வந்து லாயர் மூலமா வந்து பார்த்துக்கிறேன்னு வந்து சொல்லிடலாம். இவர் எதுக்கு தேவையில்லாமல் போயிட்டு வந்து சண்டை போட்டால் தான் தெரில. ஏன்னா இப்போவே நீங்கள் ஒரு கோர்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்துன்னா எல்லாரும் வீட்லேயும் அதை காமனாக இருக்கும். ப்ரோ, நீங்களே சண்டை போட்டு கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அவன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்மளம் அனுப்புவான். இல்லைனா என்ன பண்ணுவான், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒட்டிடுவான். அது வந்து ஒரு சாதாரணமான விஷயம். ஒட்டிட்டிங்களா, ஓகே. நான் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது, நம்ம ஹைகோர்ட்டில் போயிட்டு வந்து கேஸை போட்டு கூட நம்ம வந்து ஜெயிக்கலாம். இது ஒரு சாதாரணமான விஷயம் தான். அதுக்கு எதுக்கு இவங்க சண்டை போட்டு மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரில. ஒருத்தவங்களை தப்பு பண்ணி அவங்கள போய் பிடிக்க முடியல. அதை விட்டு ஒரு போஸ்டர் கிழிச்சதுக்கு இதுக்கெல்லாம் பிடிச்சா அவங்க பிடிக்கிறதா இருந்தால் எல்லாமே பிடிக்கணும்ல. நாங்கள் போலீஸ் எதை வேணால் பண்ண முடியும்னா எல்லாமே அவங்க பண்ணணுன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எங்கள் சைட் எல்லா இடத்துலையுமே பிரச்சனை இருக்குது. அவங்க அதையும் கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும். பயம் இருக்குல்ல, அது வடிவில் ஒரு சொன்னாலும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பட்டதெல்லாம் இது பேஸ் பட்டம் ஸ்ட்ராங்கு மற்ற லீக்கு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அனுப்பாலும் பார்த்தேன். பேஸ் பட்டம் லீக்கு எப்படி கொண்டு உள்ளே போட்டான்னு தெரியும் அவருக்கு. நான் ஏற்கனவே சவுக்கு சங்கர் எப்படி உள்ளே போய் கிடந்தாரு என்னென்னு வாயை பொத்திட்டு இருக்காருக்கான்னு தெரியும். அவர் வரவே சவுக்கு சங்கரில் வரவே இல்லை. திமுக போய் தெரில அவருக்கு. ஜெயலலிதாவே தூக்கி
இன்னைக்கு ஜெயலலிதா உள்ள போட்டு யார் பண்ணது? திமுக தான் பண்ணது. இன்னைக்கு பண்ண ஜெயலலிதா யார் பண்ணது? திமுக தான் பண்ணாங்க. கன்று வச்சுருந்ததா சொன்னாங்க. அதனால் கன்னை சரண்டர் போடுறதுனால அவங்க இது பண்ணி அடிச்சிட்டாங்க. நீ ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த இதில் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு டாக்கும் பண்ணல அதில். ஆக்சுவலி இன்னொருத்தர் கூட வந்து கிளியுது. அவங்க வீட்டில் ஆளுங்கன்னா சொன்னாலும் அதுதான் அவர் செய்வார். புரியுதா? அது வந்து நீங்கள் டேரெக்டாக போலீஸ்கார் வந்து வீட்டு ஆளுங்க தான் அவங்க கேட்டுக்கிறோம். பட் இவர் அச்சது தப்பு தான். அது போலீஸ்காரர் மேலே தப்பு அது. அப்புறம் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து சாரி கேட்குறாங்க. சீமானோட ஒய்ஃப் வந்து அவரை விட்டுருங்க, நான் சாரி கேட்டுங்க என்னம்மா அப்படின்னு ஒரு மாதிரி அதிகாரமாக ரூடாக அவங்க பேசின அந்த இதுலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே காவல்துறை அதிகாரி மேலே இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஒரு அட்வொகேட்டை ஏதோ இது பண்ணியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அதுக்காக இப்போ வந்து இது பண்ணி பிடி வாரண்ட்டோ ஏதோ ஒன்று வந்து இது வாரண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. தாம்பரம் உயர் நீதிமன்றத்தில் ஸோ வந்து போலீஸ் வந்து இந்த மாதிரி வந்து அராஜகம் பண்ணியிருக்கக்கூடாது. அதுவும் வந்து நம்ம இராணுவ வீரர், அவர் வந்து ஒரு முன்னாள் இராணுவ வீரர், அவருக்கான அங்கீகாரத்தை அவங்க கொடுத்துருக்கணும். இவர் காவல்துறையை தாக்கிக்கிறார் போல, அதனால தான் அவங்களும் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்களோ. ஏன்னா நான் இல்லை அந்த இடத்துல. டிவியில் வந்து பார்க்கும்போது தான் அந்த மாதிரி இருந்தது. இவர் போயிட்டு அதை வந்து பிக்கிறாரு. இவங்க கேட்குறாங்க எதுக்கு சொன்னோடனையும் இவங்க வாய் தகராறு பார்த்தீங்கன்னா கை தகராறு மாதிரி இதை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த இதில் பார்த்தா அவர் துப்பாக்கி வச்சு சுடுற மாதிரிலாம் எந்த ஃபுட்டேஜும் இல்லை. அது மாதிரி ஏதாவது ஃபுட்டேஜ் இருந்தால் இவங்க இது பண்ணணும். யார் மீடியா ப்ளஸ் வந்து போலீஸ் சைட்லேருந்தும் அதை டெலிகாஸ்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும். பார்த்த ஃபுட்டேஜ் வச்சுக்கும் பார்த்தா அந்த இராணுவ அவரோட பணியை செஞ்சுருக்காரு. இவங்களோட பணியை செய்ததுன்னா அது வந்து நார்மலாக செஞ்சுருக்கணும்னு சொல்லிட்டு தோணுது. யார் வேணா என்ன வேணா பண்ணலன்னா அப்போ எல்லாம் பண்ணுறதே இவங்க பிடிக்கணும் இல்லையா? இவங்களுக்கு ஃபேவராக இருக்க ஆளுங்களை விட்டுடுறாங்க, ஃபேவர் இல்லாத ஆளுங்களை பிடிக்கிறதெல்லாம் தப்பு தானே? அதுவும் அவங்க வயசானவங்க வேற இல்லை, அவங்களுக்குன்னு ரெஸ்பெக்ட் இருக்குது. அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களும் என்ன நினைப்பாங்கன்ற ஒன்று இருக்குது. அவர் மற்ற பாயிண்ட்லாம் சொன்னார்ல, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ராப்ளம் நடந்தது, அதுக்கப்புறம் பொள்ளாச்சியில் ஒரு ப்ராப்ளம் வந்தது, அப்போல்லாம் தீவிரம் காட்டாத இது இப்போ ஏன் தீவிரம் காட்டுறீங்க? அப்போல்லாம் சம்மன் வந்து ஏன் கிழிக்காமல் அப்படியே வச்சுருக்கணுமா? அப்போல்லாம் அவர் கேட்ட பாயிண்ட் எல்லாமே கரெக்டு. ஆனால் அவர் வந்து அந்த பொது வழியில் எப்படி பேசணும், ஒரு அரசியல் தலைவருக்கான பேச்சே கிடையாது. எவ்வளோ பேர் அரசியல் ஆரம்பித்தாங்க போகிறாங்க, அவங்க சக்தி ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. இவர் என்ன பேசணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும், பொது ஜனங்கள்கிட்ட எப்படி பேசணும், எதுவுமே தெரியல சார் அவருக்கு. அவர் பேசுகிற அந்த ஸ்பீச்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்களாம் பெண்கள்லாம் இருக்காங்க, எல்லாம் சிரிக்கிறாங்க, அவர் சொல்கிறத வச்சு சிரிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கான எடுத்துக்காட்டு கிடையாது. ப்ளஸ் வந்து அவங்க வீட்டில் அந்த மாதிரி நடந்திருக்கவும் கூடாது. அந்த போலீஸ் அதிகாரி வந்து அந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது. ஒரு இராணுவ வீரரை வந்து எப்படி மதிக்கணும்னா அவங்க வந்து நம்மளுக்காக உயிரே கொடுத்து வேலை பார்க்குறவங்க, ராத்திரி பகல் சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்துருக்கணும். ஓகேங்க, நீங்கள் வந்து விட்டுட்டீங்களே, நான் என்னோட லாயரை வச்சு பேசிக்கிறேன், நானே முடிஞ்சு போச்சு. போலீஸ்கான அதுக்கு மேலே எதுவும் செய்ய சான்ஸ் இல்லை. ஏன்னா அவனுடைய வேலை நான் வர்றது ஒட்டுறது தான். ஏன்னா அவன் ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஜட்ஜு கிடையாது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.